குடிகார கூதி. நான் என்ன சொல்ல வரேனாங்க, தேவர் சபை கூட்டத்தை விட மாதிரி மந்திரி அவர்களே, மகாராஜா நீங்கள் அமரக்கூடிய சமாதானம் ஒரு தனி சமாதானத்தில் அமருங்கள். மன்னனோடு மன்னனாக அமர்ந்தால் எப்படி? யாரு மன்னன் யாரு மந்திரின்னு தெரியாது போய்விடும். அதனாலே சொல்ல 33 அவர்கள் எல்லாரும் ரிஷிமார்கள், கிண்ணர்கள், கிம்பர்கள், சித்தி வித்யார்கள், அஷ்டதிக்கு பாலர்கள், அஸ்வினி தேவர்கள் அனைவரும் தேவசபைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாமே மனசுல என்ன ஒரே இருக்கிறாங்க நல்லா சொல்லுவாங்க. அதை போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று திருபுவனத்தை ஓர் நொடியில் சுற்றி வரக்கூடிய நாரத முனிவரை சவுண்ட் வருதுங்க, வந்துட்டு இருக்கிறாரு. அவர் வராத தேவர் சபை கூடுமா போய் இல்ல கூட்டணும் அப்படிதான் விட்டு வராந்தாலே. அப்படியா? அது ஒரு மோசமான நாயாச்சே. நாரதர் வருகின்ற குரலோசை கேட்கிறது. தெரியவில்லையா உனக்கு? எப்படிங்க தெரியும்? திருபுவனத்தை ஒரே நொடியில் சொந்தக்கூடிய திருவிழாக தந்தாரி. ஓய் பனஞ்சாரி இல்ல, திருபுவனத்தை ஒரே நொடிக்கு சொந்தக்கூடிய திருவிழாக தந்தாரி. என்ன வேலை? ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய பேர் என்ன? மகாமணிவன். கலகாய் பிரியாணி மகாமணிவன், கலக பிரியாணி என்று சொல்லக்கூடிய மகாமணிவன். வாரிசை பார்த்திருக்கலாம், தூர்வாச மகாமணிவரை பார்த்திருக்கலாம், வால்மீகரை பார்த்திருக்கலாம், அகஸ்தியரை பார்த்திருக்கலாம், எத்தனை முனிவர்கள் பார்த்திருக்கலாம். மந்தமல மகாமணிவர் பார்த்து மந்தமல மகாமணிவன். அதனால எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய விட்டால் என் பவுர் பட்டாரன் வெடித்து விடும். பின்ன தலை 1000 சுக்குலாக வெடித்து விடும். போல் பருத்து விடும். இன்னைக்கு கலகம் கிடைக்கவில்லை. நேரடியா எங்க போகணும்? சட்டமன்ற இந்த சட்டமன்றத்துக்கு போறாளா? நீ அங்க ரோட்ல படுத்து கிடக்குறியா? தேவர் சபைக்கு போனால் தேவாதி தேவர்கள், பூதாதி தேவர்கள், வாயுவர்ண இடிக்குமாரன், குமாரன், சந்திர சூரியன் எல்லாம் வருவார்கள். அங்க போனால் ஒரு கலகம் செய்ய வேண்டும். கலகம் கிடைக்கும். எப்படியாவது கிடைக்கும். சந்திர சிந்து பாக்கிட்டு வந்துடலாம். 1000 ஒண்ணு கிடைக்காது நமக்கு. சந்திர 6 அடிக்கணும். போகலாம். நான் அடிச்சுட்டு போறேன். தெய்வம் போனவா பாத்தியா? எனக்கு தனி மரியாதைடா. உங்களை கண்டாவே அவர் பயப்படுறாரு. நான் பாத்து எனக்கு தனி மரியாதை. ஆமா அது தெரியும். அமராவதி பொண்ணுலகத்தை அழக்கூடிய பகவானே, அடியார் திருவடிக்கு அநேக கோடி வந்தனம் புரிந்தேன் சுவாமி. நம்ம இருப்பிடம் எங்கே? எனக்கு முன்ன போறீங்கல்ல? எனக்கு தானே முன்ன போறீங்க. என்னுடைய சிமாதானம் இங்க இருக்கா? ஏண்டா எடுத்து கொண்டு வச்சிருக்கணும்ல? நாராயணா நாராயணா நாராயண். சபையில் எனக்கு கலங்கப்படுத்தி விட்டா அந்த துரோகி. இந்த துபகரவான விட மாட்டேன்.
போகிறேன். அதெல்லாம் தூக்கி இந்த சேரு இப்ப இது என்ன இது நாளைக்கு நாளானிக்கு கூடுற கூட்டமா இது 2 வருஷத்துக்கு ஒரு முறை கூடுற கூட்டம் 2 வருஷமா சிமாதானத்துல யாராவது அமர முடியுமா? இந்த தேவர் சபையில நான் யாரு? தூசி தட்டி இருக்குது நான் யாரா? நீ கம்முடி ஏதாவது சொல்லி மாதிரி அவர்களே கண்டறியாத குலங்கறியாது நாரதன் காலடி எடுத்து வைக்காத இடம் கிடையாது. காதல போது நாரத மாமுனிவரை அவமானம் செய்யாது. தூசி துப்புமாச்சு தொடக்கலாங்கிறதுக்குள்ள சரி அமருங்கள் ஐயா. என்னால என்னென்ன ஆயிருக்கு தெரியுமா? உடனே சமாதானத்தை உட்காரு. மண்ட ஐயா வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். தேவர் சபையெல்லாம் கூடி விட்டதா? தேவர் சபை என்றுமே இல்லாமல் இன்றைய தினத்திலே மிகவும் நன்றாக தேவர் சபை கூடியிருக்கிறது. உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரி இருக்கிறான்ல, அவர் கூட்டி சாதனை பண்ணு எல்லாம் வந்து விட்டார்களா? மாதிரி அவர்களே சகல தேவர்கள் வந்து விட்டார்களா? அனைவற்று பேரும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு தனித்தனி சிமாதானம் கொடுத்து அமர வச்சிருக்கிறேன். சரி வாயு வந்து விட்டானா? பகவான் இந்திய பகவான் சந்திரன் சூரியன் கண்ணை கட்டிட்டு இருந்தியாப்பா? சந்திரன் சூரியன் பகவான் இங்க இருக்கிறான், சூரியன் அங்க இருக்கிறான், சந்திரன் இங்க இருக்கிறான், அனைத்து பேரும் அங்க இருக்கிறான். இடி பண்ண மாதிரி எட்டி பாத்துட்டு இருக்கிற மாதிரி எப்போ ஒண்ணு இடிக்கு போட்டு இறங்க இருந்தாலும் தேவர் சபை கூடி விட்டது. எல்லாத்தை விட குபேர வரணுமே. குபேர எங்கே? இங்க இருக்கிறார் பாரு அந்த பக்கம். அதனாலே தேவர் சபையிலே அவரவர் வேலையை அவரவர் சரிவர செய்கிறாரா என்று விசாரிக்க வேண்டும் அல்லவா? அரசே, இன்று வந்து கூடுவது தேவர் சபை அல்ல, இது பெரிய சபை. இன்று கூடுவதை போல என்னைக்குமே கூடியது கிடையாது. இல்லை இல்லை இல்லை, பாராட்ட வேண்டிய விஷயம். போகட்டும். நல்லா விசாரிங்க. வாயுதேவா, அதாவது அகில உலகம் எங்கும் காற்றை நன்றாக அடிக்கிறாயா? என் வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் பகவானே. இடி பகவானே, மறுபடிங்களா தண்ணி போட சொல்றாங்க. தண்ணி போட்டா படுத்துவான் வானிலை மழை பொழியும் பொழுது 7 அடியும் சேர்ந்து 7 அடியாக இடிக்கிறாயா? 4 மூளை இடிக்கணும். சொல்லி 4 மலையை பிடிச்சு 4 மூளை இடிக்கணும்டா. சரியா சரியா வர்ண பகவானே, உங்களுடைய வேலையை நீங்கள் சரிவர செய்கிறீரா? சரிவர செய்யறேன். ஆகட்டும் ஆகட்டும். குபேர் நகேல் குபேரா, அவர்தான் உங்களுடைய வேலையை நீ சரிவர செய்கிறாயா? அவரவர் வேலையை அவரவர் சரியாக செய்கிறார்கள். சாயந்தரம் கூட பார்த்தேன் அங்க கடத்தூர் கடையில இருந்தாரு. சரி, அவரவருடைய அவர் வேலை அவரவர் செய்கிறார்கள், அது உத்தமம். யாரு எவன் சரியா செய்யறானோ இல்லையோ, என் வேலையை நான் சரியா செஞ்சுட்டு இருக்கிறேங்க. அப்படியாப்பட்ட வேலை என்னப்பா சொல்லுதான்? எல்லா வேலையும் சரியாக செய்கின்றார்கள், அது உத்தமம். ஆனால் ஒன்று, நீங்கள் ஒரு மாமுனிவர், என் முன்னிலையில் கை கட்டி நிக்கலாமா? நாரத மகாமுனிவர்ல தேவருக்கெல்லாம் உபகாரி இருந்தாலும் இந்த தேவர் சபையிலே கல்யாணம் செய்தவர்கள் யார் யார், கல்யாணம் செய்த புத்திரபாகி உள்ளவர்கள் யார் யார், இது ஒரு பக்கமாக சர்பண்டு. சுருக்கமாக சொன்னா தேவர் சபைக்கு யார் யாரெல்லாம் வரலாம், யார் யாரெல்லாம் வரக்கூடாது, இதுதான் உங்களுடைய கேள்வி. இதில் என்ன சந்தேகம்? தேவர் சபைக்கு புண்ணியத்தை செய்தவர்கள் தேவர் சபை வரலாம், பாவத்தை செய்தவர்கள் தேவர் சபைக்கு வரக்கூடாது. புண்ணியம் மந்திரிக்கு செய்தான சரணப்பண்டு. அதே போல் மனுநீதி தவறாத மன்னனாக இருப்பவர்கள் இந்த தேவர் சபைக்கு வரலாம். புண்ணியம் செய்தவர்களுக்கு பிள்ளை இருக்கும், பாவத்தை செய்தவர்களுக்கு பிள்ளை இருக்காது. அதனால பிள்ளை சுருக்கமாக சொன்னால் பிள்ளை பெற்றவர்கள் தேவர் சபைக்கு வரலாம், பிள்ளை இல்லாதவர்கள் வரக்கூடாது. இது என்ன? மந்திரி விட்டு விசாரணை பண்ணி யார் யாருக்கு கல்யாணம் இருக்கு, புத்திரபாகி இருக்கு. அப்படி இடிமண்ணா இடிமண்ணா உனக்கு குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைங்க இருக்குதா? எத்தனை? 2 இருக்குது. இருப்பா இருப்பா. நாரதன் சொல்கிறார், அப்படி பிள்ளை இல்லாதவர் தேவர் சபைக்கு வந்திருக்கிறார் என்று இதோ விசாரணை செய்கிறேன். உங்களுக்கு திருமணமாகி விட்டதா? எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். வர்ணனாவா, உனக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பசங்க. உனக்கா பிறந்துச்சா? பிள்ளை அவங்க அக்காளுக்கு பிறந்துச்சு.
இடிவண்ணா உனக்கு எத்தனை பிள்ளைகள்? பிள்ளைங்க மேகராஜா உனக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒண்ணே ஒண்ணுங்க, ஒண்ணே ஒண்ணுதான் இருக்குது. சரி, இருந்தாலும் தேவ சபையிலே சகல தேவர்கள் வந்திருக்கும் பொழுது ஒவ்வொருவராக இதை விட அரச கட்டளையிடலாம். கட்டளையிடுங்கள். இதோ அக்கா பாருக்காங்க, தேவ சபையிலே வந்திருக்கும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தேவேந்திரனின் அநேக கோடி வணக்கம். வணக்கம் வணக்கம். இருந்தாலும் இந்த தேவர் சபையில் ஒரு அரச கட்டளை. தேவர் சபைக்கு நீங்கள் அமருங்கள். தேவர் சபைக்கு யார் யார் வரலாம், யார் யார் வரக்கூடாது என்று புண்ணியத்தை செய்தவர்கள் தேவர் சபைக்கு வரலாம். பாவத்தை செய்தவர்கள் யாருமே தேவர் சபைக்கு வரக்கூடாது. புண்ணியத்தை செய்தவர் என்றால் பிள்ளை வரம் இருக்கும், பாவத்தை செய்தவர் என்றால் பிள்ளை வரம் இருக்காது. அப்படி யாராவது பாவத்தை செய்தவர்கள் பிள்ளை இல்லாதவர்கள் யாராவது இந்த தேவர் சபைக்கு வந்திருந்தால் தயவு செய்து எழுந்து நிற்கவும். இது தேவேந்திரன் கட்டளை. என்ன ஆச்சரியம்! பிள்ளை இல்லாதவர் யாராவது வந்திருந்தால் தேவர் சபை விட்டு எழுந்து நிற்கலாம்னு சொல்கிறார். அப்படின்னா நமக்கு பிள்ளை என்று சொன்னால் நிச்சயமா தேவர் புத்திர சந்தானம் வரம் கொடுப்பார்கள். ஆகட்டும், எழுந்து நிற்போம். ஆனால் பிள்ளை இல்லாதவர்களை எழுந்து நிற்க சொன்ன உடனே எழுந்து நிற்கிறீரே, யார் சுவாமி தாங்கள்? என் பேர் மிருகண்டையர். மிருகண்டையர். சரி, சிவனமாந்தாபுரி நகரத்திலிருந்து வருகிறேன். மருத்துவ பெண்ணை திருமணத்தை செய்து 60 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 60 ஆண்டு காலமாக எனக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எதுவுமே இல்ல சுவாமி. அவதாரம் கல்யாணம் செய்து விட்டாய். உன் நாடு சிவனந்தாபுரம், நீ மிருகண்டையர், உன் மனைவி மருத்தாவதி. கல்யாணம் ஆகி 60 ஆண்டு காலம் 60 வருஷம் அரசு, 60 வருஷமா குழந்தை பாக்கியம் கிடையாது. தேவேந்திரவண்ணா, பங்கம் 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 பங்கம். மகாமுனிவரே, அறியாத புத்தியால் ஏதோ தவறு நடந்து விட்டது. இந்த தவறை சரி செய்து விடலாம். அப்படி இல்ல அரசே, புள்ளை இல்லாத வந்தா புழுவுக்கு சமானம். தானே இவன் புள்ளை இல்லாத வந்திருக்கிறான். தக்க தண்டனை கொடுத்து கழுத்தை முடிச்சு வெளியே சபையை விட்டு வெளியே தள்ளுங்கள். உங்கள் உத்தரவு. தேவர்களை அழைத்து அவமானம் செய்து விட்டாய். நாங்கள் கொடுத்த பதவி உங்களுக்கு. இதற்கு மேல் இந்த மாதிரி நடந்தால் தக்க சாபத்தை கொடுத்து விடுவோம். தேவர்களே, அழைத்து செல்லுங்கள். ஐயோ